மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரையுலக ஜாம்பவான்களுக்கும், என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், என்னுடைய தயாரிப்பில் என்னுடன் கூட்டு சேர்ந்து தயாரித்திருக்கும் திரு பரராஜசிங்கம் அவர்களுக்கும், இந்த படத்தை உலகம் முழுக்க வெளியிடும் திரு தியாகராஜ் சார் அவர்களுக்கும், மற்றும் சரத்குமார் சார், வைகராஜ் சார், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் தம்பி ராமையா அண்ணன், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்களது அழைப்பை ஏற்று இந்த ஆடியோ விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நபர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கங்கள். இந்த நேத்ரா படம் வந்து என்னுடைய பேனரில் நான் தயாரிச்சிருக்கிற படம். உண்மையை சொல்ல போனால் எனக்கு தயாரிக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. கிடைக்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பார்ட்னர் திரு பரராஜசிங்கம் அவர்கள் கனடாவில் ஒரு 2-3 கனடா தமிழ் படங்கள் எடுத்திருக்காரு. நேரடி தமிழ் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று அவர் என்னோட கலந்து ஆலோசிச்சார். அப்போ அவருக்கு ஒரு தயக்கம், தமிழ் திரையுலகத்தில் வந்து தமிழ் திரையுலகில் பொதுவாக திரையுலகத்தில் படம் எடுக்க போனால் நிறைய படுத்தி எடுத்துருவாங்க, அப்புறம் வந்து நம்மளை வந்து சரியாக கைட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. அப்போ அவரே என்கிட்ட கேட்டார், நீங்கள் இந்த படத்தை என் கூட கூட்டு சேர்ந்து தயாரிக்கிறீங்களான்னாரு. ஒரு தமிழ் திரையுலக புதிய தயாரிப்பாளரை வர வைக்கணும், நாம் சொன்ன மாதிரி நடந்து காட்டுறோன்னு வர்றவருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் தவிர்க்க முடியாமல் தயாரிப்பாளரானேன். ஸோ இந்த படத்தை இன்னைக்கு முடிச்சாச்சு. இந்த படம் ஏன் நான் கன்னடாவில் எடுத்தேன்னா, தயாரிப்பாளர் கன்னடாவில் அப்படின்றதுக்காக அல்ல. நான் வந்து இந்த கதை பண்ணி வைக்கும் போது ஒரு ஃபாரின் கண்ட்ரி எனக்கு தேவைப்படுச்சு இந்த கதைப்படி. ஸோ அந்த ஃபாரின்ல இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றப்போ இவர் எனக்கு படத்தில் ஒரு பார்ட்னராக சேர்ந்த உடனே அந்த ஃபாரின் நடக்கிற கதையை நான் கன்னடாவா வச்சுக்கிட்டேன். ஒருவேளை எனக்கு ஆஸ்திரேலியா இருந்தோ இல்லை யூரோப் கண்ட்ரிஸ் இருந்தோ கிடைச்சிருந்தாங்கன்னா கதை அங்கே நடக்கிற மாதிரி மாறி இருக்கும். ஸோ இந்த படத்தை இன்னைக்கு 75% கன்னடாவில் எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் கதைப்படி நடந்துச்சு, அதை தமிழ்நாட்டில் எடுத்தேன். இது வந்து எனக்கு ஏன் அடிஷனலாக தயாரிப்பாளர் பொறுப்பு நான் எடுத்து ஆர்வமாக பண்ணேன்னா, ஏன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் பேஸில் எழுதப்பட்ட கதை. மணிவண்ணன் சாருடைய 100வது நாள், அப்புறம் அவர் பண்ண விடிஞ்சா கல்யாணம், அந்த மாதிரி திரைப்படங்களாக பார்க்கும்போது எனக்கு அப்போ இருந்தே ஒரு ஆசை. அவர் ஒரு வெஸ்டர்ன் இயக்குனராக இருக்கிறாரு, பல தரப்பட்ட படங்களை பண்ணுறாருன்னு. ஸோ நானும் ஒரு த்ரில்லர் படம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறப்போ கவனமாக அதில் கமர்ஷியல் விஷயங்களும் இருக்கணும் அப்படின்னு காமெடி, ஃபைட்டு, சேஸு இதுக்கெல்லாம் கதையில் சரியான இடங்களை பார்த்து வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறேன். படத்தை வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றப்போ எல்லாருக்குமே தெரியும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் நடித்த படத்துக்கு வந்து நிச்சயமாக ஓன் ரிலீஸ் தான் தெரியும். அதனால் நான் இதை எப்படி கொண்டு ஆடியன்ஸை சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தியாகராஜன் சார் எனக்கு வந்து ஒரு வரமாய் வந்து ஒரு கை கொடுத்தாரு. இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் பிரசாந்த் சார் நடித்த படங்களை மட்டும்தான் அவர் தயாரிச்சிருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காரு. முதல் முறையாக வெளிப்படம் அப்படின்னு ஒரு என் படத்தை வாங்கி உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு வரம். மற்றபடி இந்த படத்தில் பணியாற்றின அனைத்து கலைஞர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய உதவியாளர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்துக்கு என்னுடன் எந்த விதமான நேம் கிரெடிட்ஸோ இல்லை பண ரிவார்டோ இல்லாமல் என்னுடன் கதை விவாதத்தில் திரைக்கதையில் எனக்கு ஒத்துழைத்த என்னுடைய நீண்டகால நண்பர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் சார், அப்புறம் இந்த படத்துக்கு வசனம் எழுதின அஜயன் பாலா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் ஆடி ராஜ்சேகரோட அசிஸ்டன்ட் ஜெயபிரகாஷ், இப்படி எல்லாருமே எங்களோட ரொம்ப ஒத்துழைப்பு செஞ்சாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த உரையின் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த படம் நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்ற நான் உறுதியாக சொல்லுவேன். படம் உங்களுக்கு துளியும் போர் அடிக்காம விறுவிறுப்பான திரைக்கதை அமைப்போடு இந்த படத்தை பண்ணியிருக்கிறேன். நிச்சயம் இந்த படம் ரசிகர்களை வந்து மகிழ்விக்கும். அப்புறம் என் உரையை முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேடையில் உட்காந்துருக்கிற அனைத்து விஐபிஸும் நான் கூப்பிட்ட ஒரே ஒரு ஃபோன் காலுக்கு மதித்து வந்திருக்காங்க. உண்மையிலே நான் சினிமாவில் இன்க்ளூடிங் பெருதுளசி பழனிவேல் பிஆர்ஓ, என்னுடைய முதல் படத்து பிஆர்ஓ அண்ணன், எனக்கு நான் டைரக்ட் பண்ண முதல் படத்து பிஆர்ஓ நீங்கள் வந்து இந்த மேடையில் கலந்துக்கணும், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு. உடனே அவரே வந்தார். இன்னும் சொல்லப்போனால் நான் அவரை நேரில் கூட நிறைய பேர் எனக்கு அழைக்க முடியல. குறுகிய காலத்தில் அந்த ஆடியோ பிளான் பண்ணோம். ஏன்னா February 8 ரிலீஸ் அப்படின்னா இன்றைக்கே ஆடியோ பண்ணுறது சால சிறந்தது அப்படின்னாங்க. அதனால் பண்ணியிருக்குது. வசனபாலன் என்னை நடிகராக அறிமுகப்படுத்தின இயக்குனர் அவரும் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுறேன் சார் அப்படின்னு வந்தார். அப்புறம் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே இன்க்ளூட் நமிதா அவர்கள் வந்து நான் ஒரு ஃபோன் பண்ணேன். உடனே அவர் வந்து நமிதா வந்து என்னைக்கு ஃபங்க்ஷன் சொல்லுங்கள் வந்துடுறேன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸு. ஏன்னா அவங்க பிரபலமானாங்களோ இல்லையோ சாணக்கியா சாங்கில் நான் பிரபலமானேன். இப்படி ஒரு சாங் நமிதா வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவரும் இசையமைப்பாளர் இன்னைக்கு இசை நாயகன், இந்த விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஸோ இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.